ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ மகா. எல்லாருமே நல்லா இங்கிலீஷ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இங்கே நான் தமிழில் பார்த்தீங்கன்னா 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் பேசுகிறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னா கிடையாதுங்க, அவ்வளோ ஈஸிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ சொன்னால் நான் செய்வேன். நம்ம நிறைய நேரங்களில் பேசுவோம், நீ சொன்னால் நான் செய்வேன். இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது சில பேருக்கு இப்படி கொஞ்சம் குழப்பம் வரும். இங்கே பார்க்கும்போது சப்ஜெக்ட் 2ஆக தெரியுது, வேர்பும் 2ஆக தெரியுது. அப்போனா இதை ஃபர்ஸ்ட் பேசணுமா அல்லது இதை ஃபர்ஸ்ட் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒரு கேள்வி ஸ்டார்ட் ஆகும். கரெக்டு தானுங்க? ஓகே, நம்ம இதை எப்படினாலும் பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் செய்வேன். எப்படி பேசலாம்? நான் செய்வேன் அப்படின்னா எந்த காலத்தை குறிக்கி? ஃப்யூச்சர். செய்வேன் எப்படி பேசலாம்? அதை உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்க பார்க்கும். ஐ வில் டூ. நான் செய். வில் எது குறிக்கி? வேன். செய்வேன். ஐ வில் டூ. நான் செய்வேன். எப்போ? நீ சொன்னால். நல்லா கவனிங்க. இந்த நாள் அப்படின்னா நம்ம இஃப் அப்படின்னு சொல்லுவோம். போனால், வந்தால், பேசினால், தூங்கினால், சாப்பிட்டால், வாங்கினால், இந்த மாதிரி பேசுவோம் பார்த்தீங்களா? அங்கெல்லாம் நீங்கள் பேசும்போது இஃப் வச்சு பேசுங்க. ஓகேங்களா? ஓகே. இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்ன, வேர்ப் என்ன? சப்ஜெக்ட்னா என்ன? நீ. வேர்ப் என்ன? சொல்கிறது. சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? சொல்கிறதுக்கு சே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ பேசுங்க. ஐ வில் டூ. நான் செய்வேன். எப்போ அப்படின்னா இஃப் யூ சே, நீ சொன்னால். நம்ம இதை இப்படியும் பேசலாங்க. இஃப் யூ சே ஐ வில் டூ, இப்படியும் பேசலாம். இதுவும் கரெக்டான சென்டென்ஸ் தான். ஆனால் நீங்கள் எழுதும்போது இப்படி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இஃப் யூ சே ஐ வில் டூ அப்படி நீங்கள் எழுதும்போது இங்கே கமா ஆட் பண்ணிட்டு தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இதை இப்படி எழுதும்போது கமா ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இஃப் யூ சே அப்படின்னா ஒரு கண்டிஷன். இஃப் யூ சே அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா ஐ வில் டூ. நான் செய்வேன். இது கண்டிஷன், இது ரிசல்ட். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷனை வச்சு எழுதும்போது கமா ஆட் பண்ணிட்டு தான் ரிசல்ட் எழுதணும். ஆனால் நம்ம ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதும்போது கமா ஆட் பண்ண தேவை இல்லை. புரிஞ்சா? ஈஸியாக இருக்குதா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மிச்சம் இருக்கிற 3 சென்டென்ஸ்க்கு உங்களால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்க பார்க்கும். நீ வந்தால் நான் வருவேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி சொல்லுவோம், நீ வந்தால் நான் வருவேன், இல்லை நான் வரமாட்டேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நான் வருவேன். ஐ வில் கம். எப்போ? நீ வந்தால். பாருங்க, தால் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இல்லை முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? இஃப் யூ கம். நீ வந்தால். புரிஞ்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, பேசுங்க பார்க்கும். ஐ வில் கம். இஃப் யூ கம். ஐ வில் கம் அப்படின்னா நான் வருவேன். இஃப் யூ கம் அப்படின்னா நீ வந்தாள். நம்ம இதை இப்படியும் பேசலாம். எப்படி பேசலாம்? இஃப் யூ கம் ஐ வில் கம். இப்படியும் பேசலாம். ஓகேங்களாங்க? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ சொன்னால் நான் போவேன். நீ சொன்னால் நான் போவேன். ஆன்சர் பண்ணுங்க பக்கம். வாயை திறந்து பேசுங்க. நான் போவேன். ஐ வில் கோ. எப்போங்க நான் போவேன்? நீ சொன்னால். நீ சொன்னால் அப்படின்னா இஃப் யூ சே, தட்ஸ் ஆல். முடிஞ்சு. இப்போ நமக்கு இந்த மாதிரி வாக்கியங்களை உருவாக்குறதுக்கு 2 மட்டும் போதுங்க. சாரி, 3 போதும். என்ன அப்படின்னா ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று வேர்ப், இன்னொன்று இஃப் கிளாஸ். இஃப்பை ஃபர்ஸ்ட் பேச போகிறீங்க, சப்ஜெக்ட் வேர்ப், தட்ஸ் ஆல். அவ்வளோதான். புரிஞ்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ கேட்டால் நான் கொடுப்பேன். நீ கேட்டால் நான் கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன். எப்படி பேசலாம்? நீ கேட்டால் நான் கொடுப்பேன். ஐ வில். கொடுக்கறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கொடுக்கறதுக்கு கிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா?
ஐ வில் கிவ் நான் கொடுப்பேன். எப்போ அப்படின்னா நீ கேட்டால். நீ கேட்டால்னா எப்படி பேசலாம்? இஃப் யூ கேட்கறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கேட்கறதுக்கு ஆஸ்க். இஃப் யூ ஆஸ்க், தட்ஸ் ஆல். புரிஞ்சா? ஈஸியாக இருக்குதா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை எப்படிலாம் நிறைய பேச முடியுமோ, உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ கமெண்ட்டில் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் பார்க்கும்போது நானுமே கற்றுக்கிடுவேன். ஓகேங்களா? உங்கள்கிட்ட தான் நானும் கற்றுக்கிடுவேன். ஓகே, இப்போது ரீடிங் ப்ராக்டிஸ் வந்துருச்சு. எல்லாரும் என் கூட சேர்ந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுங்க பார்க்கும். இப்போ நம்ம இது இப்படி பேசி பார்க்கலாமா? இஃப் கிளாஸை ஃபர்ஸ்ட் பேசிட்டு, அதாவது நம்ம கண்டிஷனை ஃபர்ஸ்ட் பேசிட்டு ரிசல்ட்டை நம்ம செகண்ட் பேசலாமா? இஃப் யூ சே ஐ வில் டூ, இஃப் யூ கம் ஐ வில் கம், இஃப் யூ சே ஐ வில் கோ, இஃப் யூ ஆஸ்க் ஐ வில் கிவ். தட்ஸ் ஆல். புரியுதா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் சேனல் வந்து ஒரு பிபிடி 2 PDF நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ வர விரும்பினால் வா. அவ்வளோதாங்க. நம்ம பேச்சு வழக்கில் எப்படி பேசுவோம்? நீ வர விரும்பினா வா, உனக்கு விருப்பம் இருந்தால் வா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த டோனில் பேசுவோம் பார்த்தீங்களா? நீ வர விரும்பினால் வா. எப்படி பேசலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்களேன். இஃப் யூ, ஏன் இஃப் வச்சு பேசியிருக்கோம்? நாள். ஓகே, இஃப் யூ. ஓகே, இங்கே என்ன பேசுகிறோம் அப்படின்னா விருப்பத்தை தெரியப்படுத்துகிறோம். எப்படி பேசலாம்? விரும்புறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? want. ஓகே, இங்கே என்ன verb இருக்குது? 2 verb இருக்குங்க. வர விரும்பினால் இது ஒரு verb, இது ஒரு verb. verbனா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல். ஆனால் இந்த ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா 2 verb தான் இருக்குது, ஆனால் ஒன்று போல் இருக்குது. ஓகே, வரதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கம். இந்த கம் அப்படிங்கிற verb பேசுறதுக்கு முன்னாடி to அப்படிங்கிறத பேசணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு verb பேசணும் அப்படின்னா வெறுமனையாக வாண்ட்டை வச்சு அதுக்கப்புறம் verb பேசக்கூடாது. புரிஞ்சா? want to வச்சு தான் பேசணும். இஃப் யூ வாண்ட் டு கம், கம். பாருங்களேன். இஃப் யூ வாண்ட் டு கம், வர விரும்பினா கம், வா. புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ மிச்சம் இருக்கிற 4 சென்டென்ஸ்க்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணி பேச முடியுமானா ஈஸியாக ஆன்சர் பண்ணி பேச முடியும். எங்கே உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்க பார்க்கும். நீ பேச விரும்பினால் பேசு. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இஃப் யூ வாண்ட் டு, இங்கே நம்ம டாக், ஸ்பீக் எதை பேசலாம் அப்படின்னா நீங்கள் டாக் அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட் டு டாக், நீ பேச விரும்பினால் டாக், பேசு. தட்ஸ் ஆல். புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ செய்ய விரும்பினால் செய். ஆன்சர் பண்ணுங்க, வாய் திறந்து பேசுங்க. எப்படி பேசலாம்? சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக யோசித்தீங்க, பேசிட்டீங்க. இஃப் யூ வாண்ட் டு, செய்கிறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? டூ. இஃப் யூ வாண்ட் டு டூ, டூ, செய். தட்ஸ் ஆல். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ போக விரும்பினால் போ. வீட்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்பா நான் ஃப்ரெண்டோட போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லணும். நம்ம நீ போகிறோம்னா போ. எப்படி பேசலாம்? இஃப் யூ வாண்ட் டு, போகிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கோ. இஃப் யூ வாண்ட் டு கோ, நீ போக விரும்பினால் கோ, போ. தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நீ படிக்க விரும்பினால் படி. வீட்டில் சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஒரு சில அப்பா அம்மா சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீ படிக்க விரும்பினா படி, இல்லைன்னா வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்கள் பிள்ளைங்களா அப்படி நீங்கள் பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிள்ளைங்கள ஓரளவுக்கு படிக்க வச்சுருங்க. ஏன்னா இன்றைக்கி இல்லைனாலும் உங்கள் பிள்ளைங்களுக்கு பின்னாடி அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஓகே, எப்படி பேசலாம்? நீ படிக்க விரும்பினால் படி, நீ படிக்க விரும்பினா படி.
If you want to study, நீ படிக்க விரும்பினால் study, படி. That's all. உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சின்ன ஒரு சென்டென்ஸை எப்படி பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எளிமையாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல புரியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம், கமெண்ட்டில் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ரெடியாக இருக்கீங்களா? நீ வர விரும்புனா வா. எல்லோரும் வாய் திறந்து பேசுங்க. இஃப் யூ வாண்ட் டு கம், கம். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? எங்கே ஒரு இடம் பேசுங்க. இஃப் யூ வாண்ட் டு கம், கம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ பேச விரும்பினால் பேசு. நீங்கள் பேசுங்க. இஃப் யூ வாண்ட் டு டாக், டாக். நெக்ஸ்ட் ஒன். நீ செய்ய விரும்பினால் செய். வாய் திறந்து பேசுங்க. இஃப் யூ வாண்ட் டு டூ, டூ. நெக்ஸ்ட் ஒன். நீ போக விரும்பினால் போ. இஃப் யூ வாண்ட் டு கோ, கோ. நெக்ஸ்ட் ஒன். நீ படிக்க விரும்பினால் படி. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி, ஸ்டடி. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு தெரியலை அப்படின்னா பரவாயில்லைங்க. இப்போ நான் இங்கே தமிழில் நான் நிறைய சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த தமிழ் சென்டென்ஸை எப்படி பேசலாம்? உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே கமெண்ட்டில் வரிசையாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்புங்க. அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பாருங்களேன், இங்கே நான் 4 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய தமிழ் வாக்கியங்களை முக்கியமாக நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம அதிகமாக பேசுவோம். பாருங்களேன், நான் உனக்காக வரேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் உனக்காக வரேன், யாருக்காக வரல, நான் உனக்காக வரேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த டென்ஸில் இருக்குது, எந்த காலத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். வர்றேன், செய்கிறேன், போகிறேன், வாங்குகிறேன், எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. பேசலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? சப்ஜெக்டை தான் பேசணும். அதுக்கப்புறம் வேர்பை பேசணும், அவ்வளோதான். சப்ஜெக்ட் என்னங்க? நான். ஏன்னா நான் தான் வர்ற ஒரு செயலை செய்கிறேன். அப்போ நான் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். ஐ. வேர்புன்னா வர்றது. வர்றதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கம். ஐ கம். நான் வர்றேன். இன்னும் இந்த சென்ஸ் முடியலைங்க. நான் யாருக்காக வரேன்னு சொல்லியிருக்கேன்? உனக்காக. இதை எப்படி பேசலாம்? காக. காக அப்படின்னா நம்ம எப்படி பேசுவோம்? ஃபார். உனக்காக அப்படின்னா கரெக்டுங்க, ஃபார் யூ. தட்ஸ் ஆல். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சா? அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருச்சா? சப்ஜெக்ட், வேர்ப், மிச்சம் இருக்கிறது அப்படி பேசலாம். ஓகேங்களா? ஓகே, மிச்சம் இருக்கிற 3 சென்டென்ஸ்க்கு உங்களால் ஈஸியாக பேச முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேச முடியும். உங்களுக்கு பார்க்க இது ரொம்ப பேசிக்காக தாங்க தெரியும். ஆனால் இந்த பேசிக் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபார் பிகினர்ஸ், பிகினர்ஸ்க்கான சேனல் மட்டும்தான் இங்கிலீஷ் பேசலாம் சேனல். ஓகேங்களா? ஓகே, பேசுங்க பார்க்கும். நான் உனக்காக செய்கிறேன். நான் யாருக்காக செய்யலை, நான் உனக்காக செய்கிறேன். நீ சொன்னால் அதனால் நான் உனக்காக செய்கிறேன். சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நான் உனக்காக செய்கிறேன் அப்படின்னா ஐ டூ. நான் செய்கிறேன். யாருக்காக? சூப்பருங்க, உனக்காக, ஃபார் யூ. தட்ஸ் ஆல். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன சென்டென்ஸை பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம பேசி பழகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய சென்டென்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறது ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, அடுத்து பாருங்களேன். நான் உனக்காக போகிறேன். நான் உனக்காக போகிறேன். எப்படி பேசலாம்? ஐ கோ. நான் போகிறேன். யாருக்காக? உனக்காக, ஃபார் யூ. தட்ஸ் ஆல். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் உனக்காக வாங்குகிறேன். எப்படி பேசலாம்? நான் உனக்காக வாங்குகிறேன். நான் வாங்குகிறேன் அப்படின்னா ஐ பை. யாருக்காக? உனக்காக, ஃபார் யூ. தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்குதாங்க? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிச்சு. இங்கே இருக்கிற 4 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. அதாவது நிகழ்காலத்தில் இந்த சென்டென்ஸ் நடக்குது அப்படின்னு நம்ம பேச வந்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து இங்கே நான் 4 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் ஆன்சர் பண்ண மாட்டேன்.
இது உங்களுக்கான டெஸ்ட், இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த 4 சென்டென்ஸை சொல்லிக் கொடுக்க போகிற டீச்சர் யார் அப்படின்னா நீங்கள் தாங்க. நம்ம முன்னாடி 4 சென்டென்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சு. அந்த 4 சென்டென்ஸை அப்படியே நான் இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்றிருக்கேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள். தயவுசெய்து வாயை திறந்து பேசி என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நான் உனக்காக வந்தேன். நான் யாருக்காகவும் வரல, நான் உனக்காக தான் வந்தேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? நான் உனக்காக வந்தேன். நான் வந்தேன் அப்படின்னா ஐ வரதுக்கான சொல்ல இங்கிலீஷில் கம். இந்த இடத்துல ஐ கம் ஃபார் யூ அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக மாறிடும். வந்தேன் பாஸ்ட் அப்படின்னா கம்மோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கம்மை நம்ம பாஸ்டில் எப்படி பேசுவோம்? கேம். இப்படி தான் பேசணுமே தவிர ஐ கம் அப்படின்னு பேசாதீங்க. ஐ கேம், நான் வந்தேன். யாருக்காக? உனக்காக, ஃபார் யூ. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுங்க. நான் உனக்காக செஞ்சேன். செய்கிறதுக்கான சொல்ல இங்கிலீஷில் டூ. செய்தேன் டிட். டூவோட பாஸ்ட் ஃபார்ம் டிட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன். ஐ டிட் ஃபார் யூ. டிட் அப்படின்னா செய்தேன் அப்படின்னு அர்த்தம். கேம் அப்படின்னா வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்காக போனேன். எப்படி பேசலாம்? ஐ போகிறதுக்குன்னு சொல்ல இங்கிலீஷில் கோ. போகிறதுக்கு கோன்னு சொல்லுவோம். போனேன் அப்படின்னா வெண்ட். ஐ வெண்ட், நான் போனேன். யாருக்காக? உனக்காக, ஃபார் யூ. வெண்ட் அப்படின்னா போனேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்காக வாங்கினேன். ஐ வாங்கிறதுக்குன்னு சொல்ல இங்கிலீஷில் பை. பையோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சொல்லுங்க பார்க்கும். பாட். ஐ பாட், நான் வாங்கினேன். யாருக்காக? உனக்காக, ஃபார் யூ. தட்ஸா. புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? இங்கே இருக்கிற 4 சென்டென்ஸுமே பாருங்களேன். வந்தேன், செய்தேன், போனேன், வாங்கினேன். முடிந்த ஒரு செயலை பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். நம்ம இப்போ பேசுகிறதுனால அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மாறாது. முடிந்த ஒரு செயலை பற்றி நம்ம இப்போ பேச வரோம். அதனால் நம்ம கேம், டிட், வெண்ட், பாட் இப்படி தான் பேசணுமே தவிர கம், டூ, கோ, பை இப்படி பேசக்கூடாது. புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற 4 தமிழ் சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இந்த 4 தமிழ் சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ நான் இங்கே 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 4 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த பாஸ்ட் ப்ரெசண்ட்டோட அதே 4 சென்டென்ஸ் தான். ஆனால் ஃப்யூச்சரில் இருக்குது. ஃப்யூச்சரில் இந்த சென்டென்ஸ் இருக்குது நமக்கு எப்படி தெரியுது பாருங்கள். வருவேன், செய்வேன், போவேன், வாங்குவேன். இனிமேல் தான் வர்ற ஒரு செயலை நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். ஓகேங்களா? பேசலாமா? ஓகே. நான் உனக்காக வருவேன். நீ கூப்பிடுற, அதனால நான் உனக்காக வருவேன்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா? நான் உனக்காக வருவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வருவேன் அப்படின்னா அப்படி பேசலாம். ஐ வில் கம். கம் அப்படிங்கிறது வர்றதுன்னு சொல்லுவோம். வில் கம் அப்படின்னா வருவேன். யாரு? ஐ, நான் வருவேன். ஐ வில் கம். ஓகே. யாருக்காக? ஃபார் யூ, உனக்காக வருவேன். நெக்ஸ்ட் நான் உனக்காக செய்வேன். ஐ வில் டூ ஃபார் யூ. இந்த இடத்துல வரக்கூடிய verb கண்டிப்பாக V1 ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். பாஸ்ட் ஃபார்ம்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் இருக்கவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் உனக்காக போவேன். ஐ வில் கோ ஃபார் யூ. நெக்ஸ்ட் நான் உனக்காக வாங்குவேன். ஐ வில் பை ஃபார் யூ. வில் ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லணும். ஐ அப்படிங்கிறத நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லணும். பை, கோ, டூ, கம் இதெல்லாம் நம்ம verb அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இங்கே 4 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான எல்லா கான்செப்ட்டும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வீடியோ பார்த்துட்டு இன்ன வரைக்கும் வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க்குங்க. இங்கே இருக்கிற 3 தமிழ் சென்டென்ஸ்க்கு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் பேசி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.